நாங்கள் அடுத்து செல்லலாம். மாலை வணக்கம். இனிய எல்லாரும் இன்னும் ஒரு கவிதை வந்து வருகிறது. மாலை சந்திப்பு வாசித்தேன். என்று நகைச்சுவையான கவிதையாக நான் வாசிக்கிறேன். முதல் கானா குமரன் செல்லாத சர்வேஸ்வரி செல்லாத காசாகி போனேன், செல்லாத காசாகி போனேன். நடேசன் செல்வராஜம் இழந்தவனாய் சிவாஜினி ஸ்ரீதரன் செல்லாத காசாகி போனேன், செல்வாக்கும் இழந்தவனாய் சக்திதாசன் கல்வாடு நாளறையில் ஸ்ரீதேவிகன் கல்வியில் கட்டி சர்வேஸ்வரி காசு பணம் வென்றுழைத்து கொட்டி கதிர்த்தம் நினைக்கிறேன். காசு பணம் வென்றுழைத்து கொட்டி மனோகர் நல்லாக குறை கூறி குறையின்றி வளர்த்து நல்லாக குறையினை கவிதைகளும் தங்களுடைய நாளையுமே பேசி முறை கட்டி கொடுத்து அனைவருக்கும் நாளையுமே பேசி கட்டி நிகழ்ச்சிக்குள்ளே பொல்லாத வட்டி கடன் எடுத்து என்று முதலாவது படனுடைய கவிதை தந்திருப்பவர் திரு அரிஞானகன் சொல்கிறார். தான் எப்படி குமரன் காணா பணம் அவருடைய அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதை குறிப்பிட்டு சொல்றார். இப்பொழுது நான் செல்லா காசு முன்னுக்கே சொல்றேன். செல்லாத பணமாக இருந்த போது செல்வம் கொண்டு நாடி என்னை ஏற்றன, கல்வீடு நாலறையில் கட்டி விரல் கொண்டு கல்வீடு நாலறையில் கட்டி காசு பணம் கொட்டி காலாவதி பணம் கொட்டி காலப்பகுதியில் மாற்றிடுக நல்லாக குறையின்றி நாலாபுரமும் தேவையான செல்லா காசாக கொடுத்தனரே, நல்லாக குறையின்றி வளர்த்து என்று நாளைக்கு பேசி பொருளாக கொடுத்து 4 பிள்ளைகள் 4 பேர் கல்யாணம் செய்து கட்டி சிலர் கைகளில் அது என்ன காட்சி பெட்டிகள் வட்டி கடன் எடுத்து இனிய பொழுதுகளாக நன்றி. கொல்லாத வட்டியில கடன் எடுத்தாராம். நன்றி. கொல்லாத வட்டி கடன் எடுத்து அருமையான ஒரு கவிதை பிரஷர் அருமையான கவிதைகளும் பார்க்க கொஞ்சம் ஆகவே இப்ப நான் பிரஷர்களை படுத்து வாசிக்கிறேன். செல்லாத காதாகி போது நயம் கொண்டு நாடி என்னை ஏற்றனர். பாருங்கள் எவ்வளவு வண்டி மூத்தவனும் இளையவனையும் சுவிசுகிறார். பெருமைகள் மூத்தவனும் இளையவனும் காலாவதி முடிச்சவனும் முடிச்சவளவு இளையவன் பரிசு நாலாபுரமும் தடித்தவனும் இளையவன் காசாக கொடுத்தனரே, முடிச்சவனும் என்று நினைவு பொருளாக நீங்க குடி போதை கைகளில் சில குடி போதை பொடி வீட்டில் என்று எல்லா காசு என்ற தலைப்படையில் பாருங்க. புத்தி பிசகித்தினம் தீர்வாக இருந்த போது நயம் தொகை நாடிய சுவிசில் பணம் அதை பணமாக 4 பேர் நயம் கொடுத்தவனும் நாடி முடிச்சவனும் விரல் கொண்டு எண்ணி போத்தல் குடி பொருள் கொண்டு எண்ணி பொருள் கொண்டு பயன் கொண்ட பெருமைகளை வீட்டு காசை எண்ணுகின்ற பொழுது கடிவாங்க எண்ணுவார்கள் சில பேர். விரல் கொண்டு எண்ணி தாய் இல்லாத பயன் கொண்ட வளர்த்து தாய்மைகள் தவித்தனை போக்கி வளர்த்து காலாவதி போனவர்கள் தளர்ந்து காலப்பகுதி நோய் மாற்றி வலியோடி வாடி நாலாபுரமும் தேடி செல்லா காசாக கொடுத்தனரே. சில சமயங்களே கொட்டி அரசாங்கங்கள் அந்த காசுகளை எல்லாம் மாற்றுகின்ற போது ஒரு காலை உறுதி எழுதி இந்த காலை ரோட்டி பிற்பாடு இந்த பணம் செல்லாது உறுதி எழுதி கொடுத்தார். அப்பொழுது இந்த பணம் செல்லாமல் போய்விடும் என்று முடிக்கிறார். அதை மாற்றி வராமல் இருப்பதை மாற்றுவதற்காக வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் மாற்றுவார்கள். சாதாரண அவர் குறிப்பிடுகிறார். காலாவதி விளங்கக்கூடிய கால பகுதிகள் குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள மாற்ற வேண்டும். மிகச் சிறப்பான காசாக கொடுத்த அப்ப எல்லா இடம் தேடி எல்லா காசாக போகிறதே என்ற தாய் எல்லா காசாக வளர்த்து எல்லா காசாக தழுதெடுத்து போன உடல் கலந்து இருக்கிறார்கள். மாய்முட்டி நினைவு நோய் நீங்க நினைவாடி சிலர் கைகளில் நொடித்து போன வேலை என்று ஓடி இன்று நினைவு பொருளாக உழைத்து சில சமயம் மாற்றப்படாத காசுகள் வீட்டில் இருக்கக்கூடும். அதுக்கு நினைவு பொருளாக இருக்க பழைய காசு ஒன்றைக்கே நினைக்க கைகளில் சில காட்சியெல்லாம் செய்தீர்கள். சில காட்சி பெட்டிகள் என்றால் பழைய காசுகளை அவை எல்லாருக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் அது ஆகிரவி கொண்ட மரியாதை அந்த காலத்தில் இருந்தது. அந்த நேரம் எழுதி கவிதை அல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இடமால முறையில நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள்
கடைசியா நீங்கள் ரோட்டில் தான் இவருக்கு 2 பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கூட சிறப்பான கவிதையாக அமைந்தது. அனுபவிச்சவர் உங்களுடைய கவிதை தொடர்ந்தும் எழுதுங்க. கவிதையாக எழுதியிருக்கிறார் என்று நினைக்கலாம். நல்ல சர்வேஸ்வரி ஓட்டம், இந்த கவிதையினுடைய ஓட்டம் வந்து சிறப்பாக இருக்கிறது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இலங்கையில் கடமையாக சிறப்பாக இந்த கவிதை காலம் தவறாது ஒன்றுக்கேனும் நேரமில்லை வீட்டில் ஆகிடுவீர் செல்லாக்கா சர்வேஸ்வரி அறுதி உறுதி எழுதி கொடுத்தால் நீர் ரோட்டில் ஒவ்வொன்றின் சொல்லுக்கு மதிப்பில்லை மூப்பில் ரோட் செல்லாக்கா கொடுத்தேன் அப்படியே என்று நிலையினுடைய செல்லாக்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பணம் இல்லாத நன்றி ஏறினால் செல்லாக்கா செல்லாளன் குணமான மனிதபாலன் அவர்களே நன்றி. செல்லாக்காசு அடுத்தது மதியாது நடப்பது செல்லாக்காசு. இங்கே நானே என்னை தவற விட்டவனும் கவிஞர் பூச்சியம் அவருடைய கவிதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகமே ஒரு செல்லாக்காசுங்கிறது நாங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் செல்லாக்காசு என்னை தாளாசு. இந்த வெளிப்பூத்த இரவின் வசன கவிதை மாதிரி வெளிப்பூத்த இரவின் கணத்தில் சர்வேஸ்வரிய வழிமாறவிலை சிந்தை பூத்து நல்ல சொல்லுக்கு மொழியென்னை மயக்காசி வீழ்த்த களி நல்ல சொல்லுக்கு மதிப்பில்லாம சொன்னா அது செல்லாக்காசு. தாலாட்டு பாடல சொல்லுக்கு மதிப்பில்லை. தலையாட்டி செல்லாக்காசாக போயிடும். நிலையாம பெரியோரை கணம் பண்ணும் நிலையில் இல்லை அலையல்லா தமிழ் என்ன பெரியோரை மனம் பிறப்பட்டால் அதுவும் ஒரு நாடு. பணம் இல்லாதவன் சபையேறினால் செல்லாக்காசு. படைப்பு கண்டு கொண்டு பணம் இல்லாதவன் சபையேறினால்கொன்றோ பணத்தை பணம் இல்லாதவன் ஒரு சபையில கூப்பிட்டு அவருக்கு சபையேறினால் நாளும் பொழுது அவரை மதிக்க மாட்டான். என்ன பணம் இல்லை வாழும் வரையில் அவன் செல்லாக்காசு. நிலம் வாழ்வில் நின்மையால் செல்லாக்காசு. நிலனும் மொழி குணமான மனிதன் என்று செல்லாக்காசு. அதே ஒரு சக்திக்குரிய மாதிரி சொல்கிறார்களே குணமான மனிதன் குணம் உள்ள மனிதன் அப்படியே செல்லாக்காசு. நல்ல குணம் இருந்தாலும் பணம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறி நல்லதும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசப்படுது. பணம் இல்லாதவன் செல்லாக்காது. இங்க குணம் இல்லாதவன் குணமான மனிதனா இருந்தும் கூட செல்லாக்காது. கனடாவில் இருந்து கற்றவனை மதியாது நடப்பது செல்லாக்காசு. இவருடைய கவிதையும் நாணயத்தை தவற வண்ணம் செல்லாக்காது. இங்க நாணயம் என்றது அவர் காசை குறிக்கையோடு நாங்கள் என்ன சொல்றேன் மதிப்பு ஒரு மதிப்பு உலக சொன்னால் அது நாணயத்தை தவற விட்டவனும் குடும்பம் அர்ப்பணித்து உண்மை என்று ஒரு விளக்கம் அதுவும் செல்லாக்காசு. உண்மை என்பது பூச்சியம். வானது கூட செல்லாக்காசாக வானம் வாழ்நாள் செல்லாக்காசு. வானம் உண்மைக்கே இடமே இல்லை. தலைமுடியின் செல்லாக்காசாக தலைமுறையில் காலம் சொல்ல உலகமே ஒரு செல்லா தலைமுடியின் வெண்மை அந்தோ தலைமுறையின் இதுவும் செல்லாக்காசு. கைத்தறியின் உலகமே ஒரு செல்லாக்காசாக கால் நடந்து கொண்ட என்று சொன்னதை ஆட்படுப்பு தொலைந்து செல்ல மௌனம் அரவணைக்க அதை செய்வன ஒவ்வொன்றையும் செல்லாக்காசாக அழகாக சொல்லி காலத்தில் முதசன கவிதையாக இருந்தால் அலங்கலாக எடுத்துக்கொண்ட போலை சிறப்பாக சொல்லி முடித்த சிவரூபன் சார்பிலே நாங்களுக்கு எனது எங்களை இதான் பாராட்டுக்களை கொடுத்தான். அதனுடைய நாங்கள் இதுக்கெல்லாம் அடங்கலாமா? செல்வி அவர்கள் செல்லா காசாய் போயிட்டு மனம் கலந்து போவோம். செல்லா காசன மனம் கலர புவனத்தில் நாட்கள் நாணயம் சேகரித்த கதை புலங்கிடும் பல்வேறு இந்த படத்தை சம்பாதிச்சு உங்களுக்கு தந்தேன் பல நாள் சொல்வதற்கு பாரிய சொல்ல அதை கேட்கறது கூட பதுக்கிய பணத்தை வந்தது போடுவார்கள். அதை கேட்கறது கூட வங்கியில் மாற்றாமல் தான் கஷ்டப்பட்டேன் இப்படித்தான் இருந்தேன் கட்டம் செல்ல அப்படி ஆனது சொல்லி அருமையா சொல்கிறார். இந்த கவிதை அவர் கொண்டு போட்டார். கவிதை நிறைந்த கவிதையாக வருகின்றலாமா புவனத்தில் பல அருமையாக முடிக்கிற மதிப்பு. அதுக்கு முதல் பகுதிகளை உலகம் வாழ்நாள் பல நாட்டு கழித்தால் தலைமுடியின் உலங்கிடும் தலைமுறையின் காலம் சிறப்பு. என்ன அங்கேயான அந்த ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு தலைமுடியின் பெருமை தலைமுறை இலங்கை காசு இங்கே வயதை காட்டி கொடுத்து இங்கே தலைமுடியின் பெருமை தலைமுறையின் பெருமை சொல்ல கனடியன் இலங்கையில் காலத்தின் ரகசியம் ஓணத்தில் பல நாட்டின் பல நாட்டின் நாணய முதுமை குறிப்பு பல்வேறு மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு தொலைந்து
அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயத்துக்கும் இதை விட இந்த மாதிரி நீங்க ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் இருக்கிறார்கள் அருமையா சொல்லியிருக்காங்க. 2 வந்தியில் இந்த வாழ்நாள் முழுவதும் அதே போல தலைமுடியின் வெண்மை கனடிய சொல்ல அமெரிக்கன் கைப்பிடிப்பு இலங்கையிலே இந்தியா மகிழ்ச்சி ஆட்பரப்பு தொலைந்து மௌனம் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். மௌனம் பழகிடும் செய்யறாரு நாமத்தின் சிறமை நாமங்களை கருத்தி கொண்டிருக்க வேண்டியது. பல நாட்டின் கைத்தடியின் பல நாட்டின் பணம் மகிழ்ச்சி தொலைந்து பதுக்கிய பணத்துக்கு வந்ததே நெரிசல். அப்ப நாட்டின் பணத்தால் சேகரித்த பதுக்கிய பணம் இல்லை வந்ததே சக்கரத்தில் இப்பொழுது இலங்கையில நடக்கலாமா பொக்கிஷம் வந்து தெரியவில்லை. கவிதை சிறிய பணத்துக்கு வந்ததை கவியாக அனுப்பிய வங்கியில் மாற்றாமல் வீதியில் அடுத்த கவிதை காசு மிஞ்சிட்டு காசு டாக்ஸ் கட்டாம அடுத்த கவிதை பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி சில பேர் காதை கொண்டு வீதியில கொண்டு ஜெர்மனியில இருந்து அவருடைய கவிதையை வாசிப்போம். வங்கியில் எல்லைகள் இல்லா உலகியும் வரிசையா கட்டும் செல்லாது பிறகு என்ன எல்லாமே செல்லா காசாக போய்விட்டது. வழுக்கிய மாநில மதிப்பற்று போதும் செல்லா காசுக்கும் உலகத்துக்கு எல்லை தெரியும். எல்லைகள் இல்லா உலகில் அருமையான ஒரு கவிதை தேடும் ஒவ்வொரு வல்லமை பாதையை 2 சொற்கள் ஒவ்வொரு வழிக்கிய அனைத்து சிறப்பான அந்த சந்தங்களோடு அமைந்த கவிதை. அதாவது சிறப்பான ஏற்றத்தை தேடும் வாழ்வில் வல்லமை பாதை வல்லமை இருந்தால்தான் செல்லக்கூடிய பல நாட்டிலே ஒவ்வொரு இடங்களிலே ஒரு நாட்டிலே பணத்தை ஆளுமை அங்கே பாரிய பரிசல் பணத்தை பணநாடியும் பல நாட்டில் ஞானத்தின் இதுவே விரிசல் பணத்தை வாங்கி போட்டு சில நாடுகள் திருப்பி கொடுக்க மாட்டேங்குது. நாட்டின் பணம் அகிலத்தில் பதுக்கிய பணத்துக்கு ஆளுமையை நெரிசதே அணியாய் அகிலத்தில் வங்கியில் மாற்றாமல் வீதியில் ஞானத்தின் நிதியும் செல்லாம் இதுதான் ஞானத்தின் முறை. ஆளுமை கொண்ட அணிதான் மாநிலத்தில் பேராக மதிப்பதை போதும் செல்லா ஞானத்தின் இதுவே முறையானதே. நாதிய செல்வி நித்யானந்தன் செல்லாக்கா நன்றி செல்வி நித்யானந்தன் தொடர்ந்து படுங்கள். காலத்துக்கு உதவாத வருகிறது கால் நன்றி உதவாத. அடுத்தது என்னுடைய கவிதை கங்கை மகமித்த சொத்து பெருகா உறவு 4 நீளம் காண ஆயுதம் சீந்துவார் நாடே ராஜா என்று அழைக்க சீந்துவார் நின்ற பணம் போக காலேடி வரும் செல்லா காசு கஞ்சர் குவித்த 4 புறமும் படை அதெல்லாம் செல்லா காசு நாடே ராஜா கஞ்சர் குவித்த சொத்து உறவு பணம் போக ஆல்ரெடி உறவு கூட செல்லா காசு வந்து குறிக்கும் சொல்கிறார். நேற்றி கொடுத்த வாயுள் சீந்துவார் நேற்றி நீளம் காண ஆயுள் நிலையான ஆயுளும் வாழ்கின்ற பொழுது ஒரு தாக்கம் அது செல்லா காசு ஒரு செல்லா காசு காட்டும் உன்னை சீந்துவார் இல்லா செல்லா காசு இவையெல்லாம் இல்லாத செல்லா காசு. நாளுக்கு நாள் காலம் அழகா சொல்றார். நல்ல காலத்தை உதவா கருத்து செல்லா காசு நாளுக்கு நாள் கஞ்சர் குவித்த சொத்து செல்லா காசும் ஆள் என பெருகாத வாழ் போனது போல அதாவது வாழ் போனது போல அருகோல் ஆள்போல் தலைத்து அருகோல் வீரூன்றி என்று சொல்ல நல்ல காசாய் இருந்தாலே மதிப்பு ஆள் என நாள் சென்றிட பெருமதி சீலம் காண ஆயுள் பள்ளியிலும் காண சொல் ஒழுக்கம் நல்லா இருந்தால் தான் மவுசு நல்லா இருந்தால் சீலம் காண ஆயுள் நலித்து தூசு இனிமேல் அடுத்த பாருங்கள் என்று குங்கும மதனமுடன் பொங்கும் அழகி என்னுடைய அடுத்தவரை விளங்கக்கூடும் அறிவால் நான் செலுத்த வேண்டும். சமுதாயத்துக்கு 4 புறமும் படையில்லா காசு நாடே ராஜா இறுதியிலே கொண்டு முடிக்கிறார். தேங்கி நின்ற பணம் போக செல்லா காசு குங்குமப்பட்டு நல்ல பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் அவர் சுத்தி அவரை நான் பொங்கும் அழகு குடமும் படையெல்லாம் அழகு யானை முகம் வதனம் அல்லது அழகான அவர்களுடைய ஆட்கள் சூழ்ந்து வருவார்கள். அடுத்த பொழுது அறிவாள் தொடர்ந்து வருகின்ற கனவர் இருப்பார்கள். எல்லா அழகாக மேக்கப் பண்ணி நாடே ராஜா வந்திருந்து தேங்கி நின்ற பணம் போக வந்திருந்து அடுத்தவரை வருத்தும் அறிவாள் தற்செயலாக அவருடைய நிகழ்ச்சிகளிலே பணம் ஏதோ இல்லாமல் போய்விட்டார். அவர் எங்களுடைய நிகழ்வுகளில் அவர்கள் இருப்பார்கள். இருந்து கொண்டு 2வது பந்தி அறிவாள் பேச்சிருப்போம் நிலையாத அறிவு உன்னை தாக்குறேன்னு சொல்லுவாங்க. செல்லா சாதாரண தமிழ்
நேற்று கொடுத்த வாக்கு அதிவாழ்நிலை அது போடும்போது சமுதாயத்தை நான் செய்வேன், நாளைக்கு செய்வேன், அப்படிப்பட்டார்கள். நேற்று நீ கொடுத்த வாக்கு நிலையாது போகும், அது உண்மையான கருத்து. அது சிறப்பான கவிதை. அது போகின்ற பொழுது தாக்கும், அதாவது எல்லைகள் இல்லா உலகில் ஏற்றத்தை தேடும் ஆளுமை கொண்டதே அணியாய் அலத்தில் வேறு. ஆகவே நீ காசனிகளே சொன்ன வாக்கை நிறைவேற்ற சொல்ல கொடுத்த அடுத்தவரை காப்பாற்றாது சமுதாயத்திற்கு உதவாத செல்லா காசுகளை நாளுக்கு தேய்ந்து சிறப்பான கவிதை. நாளுக்கு நாள் காசு காலம் நல்ல காசும் தேய்ந்து போகும். நன்றி. கேளுக்கு போனது போல தெரிவில் நீயும் செல்ல சர்வேஸ்வரி காசு என்பது தேய்ந்து போகும். இவருடைய கவிதையை பார்ப்போம். இவர் இப்பொழுது பழைய தேளுக்கு வால் போன முறை நாளை என்ற தேளுக்கு வால் இல்லாவிட்டால் சக்தி இல்லை. தேள் வாளாலே தான் குத்துறது. தெளிவான போனா தேளுக்கு அங்க பெறுமதி இல்லை. நேர்மையான போனதை தெரிவில் நீயும் செல்ல நல்ல காசாய் இருந்தாலே மதிப்பு நாளை நாள் சென்றிட நீயும் உரைக்காகும். நல்ல காசாய் இருந்தாலே மதிப்படி இனிப்பா இருக்கு. நாள்படியாக இனிப்பாக இருக்கு. பள்ளி இருக்கும் தெளிவான பாதையாக வலுதாக அதுவும் செல்ல நேர்மையான பள்ளி இருக்கும் தான் சொல்லு. பள்ளி பொழுதாய் போச்சு என்றால் எந்த சிந்தனையும் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். தெளிவான நல்லா இருந்தால் தான் நேர்மையான நல்லா இருந்தால் தான் மவுசு. அர்த்தமான வார்த்தைகள் நல்லா இருந்தால் தான் உண்மையான வார்த்தை. நலிந்து போனாலும் வெளிவரன் துரு நாளை என்பது இல்லாதவன் உலகில் தூசு யாமேகிறார் ஒரு செல்லாக்கா. நாளை என்பது இல்லாதவன் உலகில் தூசா போய் முகங்களில் மாறிடுவான் என்று என்னுடைய கவிதையை உள்ள இல்லை. என்னுடைய கவிதையை பற்றி மனத்திலே இருக்கிறது. சொல்வதற்கு அகத்தின் நலன் தெரியும். அகங்களின் பசுமை முகங்களில் வகிர ஆக்கும் அதையா நினைச்சனுடைய கவிதை. போக்கும் அதுவே துயர செல்லா காசு துயர்கரைகள் காசு. ஆனால் தினம் உலகத்தும் இளையோரங்களை செதுக்கும் நாளையில் சேர்ப்பது பெருமிதவி தேடி தேடி அதிலேயும் சிறப்பாக சொல்கிறார். வீட்டிலே உதவாக்கரை என்றால் முகங்களில் ஒளிரம். எனவே மனங்களை தன்னை உணர்ந்தவன் நிலை மாறி உயரமே. அங்கே மனம் தூய் நல்லாய் பெயருடன் வாழ்வே உயர்வே நல்ல சாதனை படைக்க காட்சி ஆக்கும் அதுவே ஆனந்த மலநாட்டு காசு போக்கும் அதுவே இளிர ஆக்கும் அதுவே ஆனவர்கள் இளையோர் பெரியோர் போக்கும் இதுவே துயர் குழந்தையாய் மீண்டும் வயதாகி போனால் சுரங்களே அவனது நாளை எனும் பெருதனாலும் அழகாக சொல்ற புழக்கத்திலே புதுக்காசு பலதாக இருந்தால் நல்லெண்ணம் கடலா காசும் வரலாறு படித்த பெருமிதம் கொள்ள நல்லெண்ணம் காட்டு துறம்பும் பல்லு புதவும் போல அது பட்டும் இது தொல்லாறு படித்தும் மனிதமை கொள்ளுமே. அருமையான ஒரு கவிதை. அது பட்டும் இது தொட்டும் மணி கவிதையிலே இறுதியில பாருங்க. பட்டும் இது தொல்லை காட்டும் பணி நேற்றாக செல்லா காசு பெருமிதம் கொள்ளுமாகி கிளறும் வரலாறு படைத்திருக்கும் நாளை வரலாறு சிறு துரும்பு பல்லுக்கு ஒரு சிறு முதல் திரும்ப நன்றாக அழுக்குகளை பெருமை கொள்ளுமே. அது இது தொட்டும் நாங்கள் முதலில் பார்ப்போம். செல்லா காசு ஆனால் தேடி தேடி சேர்ப்பது பெரும் நிலம் களையும் செல்லா காசு ஆனாலும் முயற்சியில் முனைப்பு உள்ளாகி காட்டும் நாளை எங்கள் செல்லா காசு செல்லாமல் எல்லாம் போயிருந்தால் நாளை சேர்க்கிறார். நாளை வீட்டிலே உதவாக்கரை என்ற வலிச்சேர்த்து எதிர்கொண்டு வீடுகளோடு தொடர்போம். வீட்டிலே உதவாக்கரை என்றால் அருமையான கண்ணை உணர்ந்த நாளை மாறி விவரமே கண்ணை உணர்ந்தவன் நிலை மாறி விவரமே கதிர்த்தின் வாழ்த்துக்களையும் சாதனை படைக்க காட்சிக்கு வாழ தேவ கஜன் நல்லாய் பெயருடன் வாழ்வே உயர்வே சாதனை படைக்க பால் தேவ வைத்தான். நல்லா இருந்ததற்காக பல நாட்டு காசுகள் பலதாய் நாங்கள் பார்த்தவர்கள் இளையோர் பெரியோர் வகையே பணியும்
வகையில் குழந்தையாய் வாழ்ந்தவன் பலமாய் போனாலும் பவராய் அனுபவம் பெரியதென்று பலத்தில் சொன்னதை வடிவாக சொல் உரிமை மறுத்தவர் உயிர்களை குழந்தையாய் வாழ்ந்தவன் வயதையா பலம் என்று அவனது அனுபவம் எதிரி என்று உடன்படிக்கையோடு அருமை உள்ளே நுழை என்னடா சொல்கிறார். உடனடியாக போனால் உள்ளே செல்லா காசாக கூடாது. அவனுடைய அனுபவம் வந்து உடன் செல்லும் உயரிய கண்குளிர வைத்தே குழந்தை வயதாமிக்காலும் அவனது உயிரே யாகம் செய்தன்றோம். உடமர் கனவுகள் பலதாக இருந்தாலும் செல்லா காசம் போரே படைத்து பாதை திறப்பில் பேரணியாய் வந்தவர் திரு திரும் பகலின் முன்னே எம்மை செல்லா காசம் வரலாறு படைத்து கடவுளாய் காவலராய் என்று அறிஞர்கள் நிறைவேற்றால் காலங்களை மௌனித்த போரில் எங்கள் செல்லா காசுடைய மகளா காசாக கோவில்களின் வாசலிலும் தெருவோரங்களில் மக்களைத்தான் கையேந்து போனால் இளமலர்களையே வந்த என்று நினைக்கிற சமூகம் இருக்கிறது. எங்கள் ஈழ கவசங்களை மத்தியில் இப்படி ஒரு கவிதையை அவர் எழுதுகிறார். அருமையான ஒரு கவிதை. குழந்தையா வாழ்ந்தவன் வயதாகி போனாலும் சிறப்பாக பெரியதன்றோ புழக்கத்தில் புது காசு பலதாக இருந்தால் பகையே பழைய புது காசு எல்லாம் பலதாக பணியும் வகையில் பலமாறு படைத்து பெருமிதம் கொள்ளும் என்று திரும்பும் பல்லு எதிரியே பணியும் வகையில் வரலாறு படைத்து பெருமை பவராயும் இருந்தோம். ஏன் நடேசன் பலப்பான கவிதை உரிமை மறுக்கிறார் உயிர்களை அவர்களுக்கும் எமது பாராட்டுகளை கூறி உடையா பல கவிதை உணர்ந்திட்ட எதிரி உடன்படிக்கை ஒருவரும் பெறுவதாயிலே பார்ப்போம். உடன்படிக்கை அதோடு ஜெயம் தங்கராஜா அவருடைய குரலே கேட்போம். உரிமைக்காக உயரியதாகும் உத்தமர் புறக்கணித்தார் உன் செயலை அவமதித்தார் வென்றவர் சொல்லிடுபடாதவர் ஏற்றி செல்வாக்கு இல்லாத நபராய் வந்தவர் செல்லாக்காசு என்பதாய் நிலை கடவுளாய் இழந்ததால் இந்நிலை காலங்களை கையில் இருக்கு மட்டுமே கூட்டம் மௌனித்த பொருள் கையில் இல்லை என்றால் ஓட்டம் செல்லா காசான மனிதரையும் தெரியும் கோவில்களின் வாழ்க்கையும் உரியங்களிலும் கையேந்திடும் காண்பவர் பலர் தங்களையே தந்த அக்கறை இருக்கின்ற போது ஈழ கவசம் இல்லை என்றார் ஊருலகம் மதிக்காது சொல்லியிருக்கார். உலக வாழ்க்கை மாறிவிட்டார்கள். மோசமானால் மக்களின் நிலைமையோ மக்கள் நேசித்தவர்களாக இருந்தவர்கள். நன்றி என்று வணக்கம். எங்கே எல்லாம் நன்றி அவருடைய கவிதை நிலையில் காண்பவர்கள். அவருடைய கவிதை வளமையான ஈழ மலர்வு கவிதையே கவிதை அவர்கள் இதுவரை உன்னை மிகவும் மனம் மதித்த வருந்தி எழுதுகின்ற உன்னை கவிதையை தவர்கள் அவர்கள் இதுவரை மதித்தவர்கள் இவ்வளவு உன்னை அதாவது உன் பேச்சை புறக்கணித்தார் உன் செயலை அவமதித்தார் என்று தெருவோரங்களிலும் உன் பேச்சை புறக்கணித்த வாசல்களிலும் செயலைக்கிறார்கள் அனுமதித்தார் கையேந்துகிறார்கள் என்றதை ஏன் அவமதிக்கிறார்கள்? மிக மிக குருவன் கவிதையை கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் பேச்சை புறக்கணிக்கிறார்கள் செயலை உணர்ச்சி மிக்க கவிதை. அந்த அவராலே தங்களுக்கு எந்த விதமான லாபம் இல்லை அவர்களை அவர் செல்லா காசன் இறுதி மறைமுகமாக சொல்கிறார்கள் இருக்கிறது. சொல் எடுபடுவாதவர் மரோகரி ஜெகதி என்றான் அவருடைய கவிதையை செல்வாக்கு இல்லாத நபரானாய் சொல்லாநிலை செல்வம் இழந்தனால் மதிப்பிழந்த காசே செல்லா காசு. ஏனென்றால் செல்வம் இழந்து விட்டார். மருந்துடைய சிலைக்கு மூன்று சொல் எடுபடாதவர் என்றானாய் செல்வாக்கு இல்லாத நபரான முன் பச்சிலைக்கு முன்பு எல்லா காசு என்பதாய் உன்னிலை மறுக்கொள்ள எல்லா காசு அடங்கிடும் போக்கு முடங்கில் இருக்கு மட்டுமே அடந்திடும் வறுமை குடைந்த கையில் இல்லை என்றால் முடியும். இங்கே சினிமா பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. தொடர்ந்து கையில் இருக்கும் மட்டுமே கூட்டம் நீயும் செல்லா கையில் இல்லை என்றால் தன்னில் விழிக்குடம் உடை பொய்யான மனிதரையும் தெரியும் தன்னில் விழியானுடம் உடை புரி பாயும் கண்ணீர் செல்ல காசு அனுப்பினால் பையில் இருக்க மட்டுமே கூட்டம் உடைந்து திரும்ப விழிக்குடம் உடைந்து பையில் இருக்கு மட்டுமே கூட்டம் கண்ணீர் கையில் இல்லை என்றால் மதிப்பிழந்த காரை நம்பினான் எல்லாருக்கும் தெரிந்தது பாட்டு
அதே மருந்து போன்றுதான் பச்சிலைக்கும் உண்டு. பையில் இருக்கு மட்டுமே கூட்டம், கையில் இல்லை என்றால் கூட்டம். சில மனிதரையும் தெரியும், மருந்துகளுக்கு மெய்யான வாழ்க்கையும் புரியும். அவற்றை ஒன்றுக்கு ஒரு செல்லா காசுதான் தெரியும். உள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதா யார் மருந்து பச்சிலைக்கு முன் யார் அன்புள்ளவர்கள் மாந்தரையும் குறிப்பாக என்பதெல்லாம் தெரியும். அப்ப பொய்யான மனிதரையும் தெரியும், அல்லது மெய்யான வாழ்க்கையும் புரியும். மெய்யான வாழ்க்கையும் புரியும். என்ன சொல்றது, அங்கே ஒரு திருவள்ளுவர் குற்றமுள்ள அருள் உலகம் அவ்வுலகம் இல்லை, பொருளிலாக்கி உலகம் இல்லை, வேறு விதமாக ஏதோ என்று சொல்கிறார். அதே போல அங்கே அருள் இல்லாததுக்கு அந்த கருத்தை சொல்லலாம். மறுக்கொண்ட மாந்தரையும் அந்த கருத்தை சொல்கிறார். மெய்யான வாழ்க்கை அதாவது உடைந்தறுக்கும் நோய். அதை விட உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான உறவினர்கள் யார் என்பதை கூட புரிந்து கொள்ள. இவ்வளவும் உனக்கு வந்து என்றால் நீ வருவான். சாப்பிட அடங்கிடும் போக்கு, நீ அடங்கிட முன்பே வருவார். சாப்பிட முடங்கிடும் இயல்பு, பிள்ளையாண்டி அக்கறை இருக்கிற இல்லை என்றாகிவிட்டால் விளக்கம் அதை நீ செல்லா காசு. இதுக்கும் அதேதான். படர்ந்திடும் வறுமை, கூப்பிட முன்பே சொல்லிவிட்டால் கை காலுக்குள்ளே நீ செல்லா காசு. என்ன பணம் இருக்கு, குடைந்தறுக்கும் கூப்பிட முன்பே வருவார். நோய் நொடியினை குடையக்கூடிய காசு அடுத்து கூப்பிட முன்பே வருவார். சாப்பிட திடமுறை அமிர்தமே தருவார். கேட்டால் உடைக்கும் அமிர்தம், அதாவது பிள்ளையாகி திடத்தை உடைக்கின்ற முதுமை என்றால் தொடர்ந்து அழுத்தும் பணம் தொடர்ந்து அழுத்தது கடன் மதிக்க தொடர்ந்து அழுத்தம் என்றால் உன்னில கடன் மதிப்பில் இவ்வளவு உலக வாழ்க்கை கடன் விதித்தால் நீயும் செல்லா காசு. தன்னில் வெளிக்கூட முடைத்து உலக வாழ்க்கை இப்படித்தான். பாயும் கண்ணி பழகும் பாசம் அப்படியெல்லாம் இருந்தால் நிரவரம் மோசமான செல்லா காசு. தன்னில் நிலைமையோ உடைத்து பாயும் அற்பமான வெறுந்து முடிக்கிறார். அருமையான கவிதை, சிறிய உலக வாழ்க்கை சிறிய கவிதையாக ஆனால் தன்னுடைய சொல்லி கையில பசை இருந்தால் தான் வாழ்க்கைக்கு பெருமினமாக சொன்னார்களே. உலக வாழ்க்கை இப்படித்தான், பழகும் பாசம். அடுத்து வசந்தா ஜெகதீசன் அவருடைய கவிதை, நிலவரம் மோசமானால் செல்லா காசு, நிலைமை வரம்பில் நில்லா நீர் போல வெறும் தூசு. அழகான கவிதை, பழமையான பாணி, ஜெயம் தங்கராஜ் அடுத்த கவிதை வரமுறையற்ற செயல் போல. அடுத்த கவிதை உலகை ஆளும் பணத்தை இல்லா காசு, சிவாத நிலை தரும் கவிதை. ஒற்றை வார்த்தை செல்லா காசு, மதிப்பு இழந்த பணம் உதவாத நிலைக்கு வைக்கும் ஒற்றை வார்த்தை செல்லா காசு, மதிப்பு இழந்த பணம் அந்த நிலையுறைக்கு பதுக்கி தகுதி இழந்து பலம் கொண்டு வங்கியில் வைப்படாது தாக்கம் தந்திடும் சொல்லிதுவை. நாம் என்னை தானே வாங்காது நடந்து கொள்வதை போல் சொல் பேச்சு கேட்காது நீதி நியாயமற்ற சிறப்பை எட்டிடும் பெருமதி ஓடி திரிந்த சீராய் நோயின் ஓய்ந்து பாய் நேராய் வாயுமாக இருக்கிறாய் நேராய் வாய் செல்லா காச விதியின் வசமும் வார்த்தை ஞாலம் என்று வார்த்தை ஞாலம் செல்லா காசு. வரப்பில் இல்லாத நீர் போல, வரப்பில் இல்லாத நீர் போல சொல்கிறார். வரமுறையற்ற செயல் பணம், வரமுறை வரை பதுக்கி வைக்கும் குணம், வங்கியில் உலகை ஆளங்கிய அதையும் அது உதவா நிலையம் ஓர முடிகிறது. வங்கியிலே உலகை ஆளுகின்ற பணம் பணம் தான் அதை உலகை ஆளும் வெள்ளை பணமாக இருந்தால் ஓர முடியும். அதை கருப்பு பணம் செல்ல அது ஒரு செல்ல அந்த காசு செல்லா காசு பொழுது அந்த வரப்பில் நில்லா நீர் போல வரமுறைய நாம் சொல்வதை உலகை ஆளும் அன்பாயில் நடந்து உதவா நிலைக்குள் சொல் பேச்சு நீதி நியாயமற்ற மனக்காசு இவனும் செல்லா காசு. தரமே தாழ்ந்த நிலை உரைக்கும் தரமே தாழ்ந்த நிலைப்பாட்டில் நடந்து கொள்ள தகுதி சொல் பேச்சு கேட்காது நீதி நியாயமற்ற மனிதனும் சொல்லிதுவே. ஓடி சொல்லி இருக்க சொல்லி செல்ல ஓய்ந்து பாடும் தரமையும் படுக்கையுமாக இருக்கும் போது செல்லா காசம் ஏதோ காசாக மாறிவிட்டேன். வார்த்தை ஞானம், அவருடைய பணம் இல்லை, அப்ப எல்லாருடைய படுத்து குறைந்து விட்டது. பாயும் படுக்கையாக தரமே தாழ்ந்த நிலை செல்லா காசு தகுதி இழந்த பலம் என்று படுத்து தாக்கம் தந்திடும். அது வார்த்தை ஞானம். சில நேரம் செல்லா பயன்படுத்தி சாதிக்க தானே வல்லமை சில பேர் கொண்டு சொல்வது வழக்கம். தன்னை அதைத்தான் நீங்க குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு சாலம் அப்படி தங்களுடைய
தன்னைத்தானே பாயும் போது சிறப்பை சீராய் நோய் நேராய் வர வாய்ப்புண்டு சீராய் நேராய் ஒவ்வொரு விதமான விதியும் வசமும் வாழ்வீர்கள். முதலாவது பணத்தை எப்படி எல்லா காலத்திலும் வைத்துக் கொண்டு சொல் பெற்று கருத்தில் ஓடி ஓடி மனிதர் ஒருவர் செல்லா காசும் ஒரு நாளில் அவன் தன்னுடைய விதியின் சாதிக்கக்கூடியவர் இருக்கிறார். வசந்த வார்த்தை ஞானமான கவிதை சொல்லி வருவான கவிதை தந்து சிவாஜி ஸ்ரீதனுக்கு வாழ்த்துக்களை கூறி வணக்கம். அடுத்த கவிதைக்கு செல்வோம். உங்களுடைய இங்கே அடுத்த கவிதை சிவாஜி ஸ்ரீதரன் அவருடைய கவிதைக்கு போவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி, வந்ததுக்கு நன்றி. முடியும் தருவாயில் தான் வந்திருக்கிறீர்கள். பரவாயில்லை. செல்லா காசு செல்வம் மட்டும்தான் வந்தனான். மிக மிக சிறப்பான கவி தொகுப்பண்ணா, மிக அழகாக எல்லோரையும் உற்சாகப்படுத்தி தொகுப்பு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்களை கூறுகின்றேன். பெருமதி இல்லாத மாந்தர் சமூகத்தில் வருவதாக இருந்தார். என்ன தெரியவில்லை. பெருமதி இல்லாத மாந்தர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் பெருமதி இல்லாத சமூகத்தில் எல்லா காசுகள் இல்லாலே இல்லாலும் வேண்டாம். நீங்கள் நல்ல சுற்றுலா செய்கிறீங்க. மிக அழகான ஒரு தொகுப்பு. இல்லாலும் தாயும் வேண்டாம். நன்றி நன்றி வணக்கம். செல்லா காசென்றே குடும்பத்தில் துறை பொறிப்பார். அப்படி என்றால் செல்லா பணம் இல்லாத போனால் பணம் என்றால் பிறமும் வாய்திருக்கும். பணம் இல்லாமல் போய் சீர் சிறப்புடன் வாழும் வரை குடும்பத்துக்கே ஒரு செல்லா காசாக சீர் சிறப்புடன் வாழும் வரை செல்வ அல்லாத வழியேனும் சிறப்பின்மையால் சில காலம் மின்மினியாய் ஒளிப்பர் செல்லும் வழியேனும் சென்று பொருளுடன் வாழ்ந்த பொல்லாத உலக சீர்கட்டு சில காலமையால் செல்லா காசு ஒளிப்பர். பணம் இல்லாத ஆசைகள் பணம் இல்லை அடிக்கடி விட்டு பின்னால் அடங்காத ஆசைகள் போனவன் இருந்தால் அல்லாத வழியேனும் காசாய் பின்னிடம் காசு பணம் வேணும் அனுபவம் கற்று அல்லாத வழி பல களம் வேறு அனுபவித்தது காசாய் பணத்தை என்ன விதத்துல சம்பாதிக்க முடியுமோ காசாக உடைக்காம நிலக்களத்திலே அல்லாத வழியே நிலக்களம் என்று முன்பு செழிப்புடன் வாழ்ந்தவர் அப்படித்து வருகிற பணம் கணக்கால் பணமின்மை ஆக்கி விட்டது. உலகில் சிறப்பாக மின்மினியாய் ஜொலிப்பர் அடங்காத ஆசைக்காக மஞ்சமா பாதகங்களுக்கு வழிகாட்டு பார்ப்போம். சீர் சிறப்புடன் பணம் காசு. அதனால் காசின் பெருமை கடவுளுக்கும் பணம் இருந்தால் பாதையிலே முதலிடம் சோதனை. பணம் இல்லையில் காசேதான் கடவுளிடம். அந்த கடவுளுக்கும் தெரியுமிடா என்று ஒரு கவிதை ஒரு சினிமா பாட்டு இருக்குல்லாம். அதைத்தான் பணம் பத்தும் செய்யும். அதனால் பணம் தான் பந்தியிலே குணம் குப்பையில் காசின் பெரும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை காட்டி மனிதருக்கு சோதனை சீர் சிறப்புடன் வாழும் வரை அறுவடை கையில். அதனால் சிறப்பின்மையால் ஆயுள் முழுதும் பணம் இருந்தால் பந்தியிலே முடிவு வெறும் காணல். பணம் இல்லை எனில் பந்தியில் பின்ன அறுவடை அவன் கையில். செல்லா காசை காட்டி மனிதருக்கு சோதனை புரியும். அறுவடை இருந்தால் தான் முன்னிடம். அதனால் மடிப்பினை இருந்தால் தான் முன்னிடம். அதனால் செல்லா காசாய் ஆயுள் முழுவதும் அங்கே பணம் இருந்தால் தான் முன்னிடம் கிடைக்கும். முகஸ்துதி. அப்ப பணம் இல்லாவிட்டால் இவ்வளவுதான் முகஸ்துதியும் விடிவு தெரிஞ்சாக்கள் ஒன்றும் விடிவு. அவர்கள் கண்ட உடனே கூப்பிட்டுக் கொண்டே முன்னுக்கு செல்லா காசா ஒரு சபையிலே அவர்களுக்கு உரிய நட கிடையாதான். அது ஒன்று மாற்றம் மாறா விதி விவேகம் அனுபவம் கற்றுத் தந்தது பல அடுத்தவன் முயற்சியால் உயர கண்டும் அனுபவம் கற்றுத் தந்தது கலகலாம்.
இப்படியாக தானும் முயன்று உண்மையாய் அனுபவம் நேர்த்திக்கானது பலகலம் ஐந்தறிவு அனுபவிப்பது செல்லாக்காசு வாழும் போது விலகலாம். ஆறறிவு படைத்த மனிதனா வாழ்வினில் செல்லா காசென பாடுபட்டால் பலன் அடைவான். இங்கே ஒரு தத்துவம் சொல்கிறார். படம் இறுதியில் மனிதரை செல்லா காசு ஆக்கி விமோசனம் என்பதே கிடையாது. அப்ப இன்று விமோசனம் என்பதே கிடையாது. சில பேர் அப்படி இருக்க ஆண்டவன் அளித்தும் ஆனால் தொடர்ந்து பணம் இல்லாமல் குறைவு. மாண்டவன் அவர்களுடைய நடவடிக்கைகளை அவர் மூப்பினாலோ அல்லது நோய் தன்மையினாலோ ஏதோ உள்ள போதே களவு போன திருட்டு போன செல்லா காசு ஏதோ விதத்திலே பணம் இல்லாமல் காற்றுள்ள போதே அவருடைய செல்வாக்கு அடுத்தவன் முயற்சி செல்லா கண்டு காணாமல் இருப்பதுதான் விவேகமா. முன்பு செழிப்புடன் வாழ்ந்து உண்மையாய் முன்பு செழிப்புடன் வாழ்ந்தவர் கூலி கிடைக்காத மூப்பு பணமின்மை விலங்குகள் மனிதரை செல்லா காசு வாழும் போது ஆகவே படைத்த மற்றவர்கள் வாழாதே சொல்வதை பாடுபட்டு விடுங்கள் என்பதை மறைமுகமாக சொல்றார். அருமையான கவிதை. செல்லக்கூடிய தத்துவம் நிறைந்து இருக்கும். செல்லும் காசாக நிறைய செல்லா காசாகிவிட்டார்கள். அவருடைய காரணம் அதே காரணம் அதே போன்ற அவர்களை தானும் முயன்று உண்மையாய் சொல்ல வேண்டாம் என்று கிடைக்காதா கேள்வி மாதிரி உயரக்கண்ணும் காணாமல் நன்றி விவேகமா காலம் தானும் காலம் கவிதை கிடைக்காதா ஐந்தறிவு விலங்குகள் பாடுபட்டு உண்டு வாழும்போது இத்துடன் இந்த பாடுபட்ட கவிதைகள் அடைவாய் முடிக்கின்றார். திரும்பவும் ஒரு நன்றி வணக்கம். கவிதைகள் வாசிக்கிறேன். சிறப்பான கவிதை. ஒவ்வொரு தத்துவத்தை செல்வி நித்யானந்தன் பிரதிபலிக்கின்ற மதிமகன் கவிதை அமைந்து ஏன் நடேசன், நன்றி எம் தங்கராஜா, சிவாஜினி ஸ்ரீதரன், சிவா சிவதர்சன், எல்லாளன், சக்திதாசன், ஜெபா ஸ்ரீசைவீகன், கீதா பிரமானந்தன், சர்வேஸ்வரி கானா, பாலதேவகஜன், மனோகரி ஜெகதீஸ்வரன், வசந்தா ஜெகதீசன், கங்கா ஸ்டான்லி என்ற 17 கவிஞர்கள் இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் இதை செய்தேன். எனக்கு ஒருவரும் கை கொடுக்க வரவில்லை. இன்றைக்கு பாவியன்னா வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சரியான பிஸியா இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவர் கை கொடுக்கவில்லை. நான் ஸ்ரீ தெய்வீகனையும் எதிர்பார்த்தேன், அவரும் வரவில்லை. பரவாயில்லை. இருந்த போதும் என்னால் எழுதக்கூடிய அளவுக்கு நான் இந்த கவிதை செய்து பாராட்டுக்கள் தந்த சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு அடுத்த முறை சந்திப்போம். அதற்கிடையில் நாங்கள் அடுத்த வார தலைப்பு இது என்ன என்பதை யோசிப்போம். என்னுடைய மனதிலே இப்பொழுது நடக்கின்ற உலகத்தில் நடக்கிற ஒரு போரை வைத்துக் கொண்டு நாங்கள் போர்க்கோலம் என்ற ஒரு தலைப்பை வச்சு எழுதலாமோ என்ற கவிதைகள் யாத்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். போர்க்கோலம் என்றது தனியாக போரை மாத்திரமில்ல, ஒருவர் போர்க்கோலம் கொண்டு தன்னுடைய காரியத்தை ஆற்றுகின்ற திறமையும் இருக்கிறது. சில பேருக்கு அந்த இது செய்ய வரும் என்ற எண்ணம் ஊக்கத்தை கொடுத்து தானே முயற்சி செய்து அந்த போர்க்கோலம் பூணுகின்ற நிலைமை இருக்கும். அதை கூட சிறப்பாக நீங்க கவிதையை ஆக்கி தந்தீர்கள் என்ற சிறப்பாயிருக்கும் நினைக்கிறேன். அந்த கவிதை தலைப்பிலே அடுத்த முறை அடுத்த வாரத்துக்குரிய கவிதையை எழுதுங்கள். இதுவரைக்கும் நேரமும் இந்த கவிதை நான் வசித்த கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர்கள் அனைவருக்கும் இந்த ஒலிபரப்பை எங்களுக்கு வளமையாக தந்துதவும் திருமதி நடாமுகன் அவர்களுக்கும் வளமையாக இந்த கவிப்பரப்பிலே ஒளிர்கின்ற பாவையண்ணா அவர்களும் அவர் இன்று சந்திக்க முடியவில்லை. இருந்தாலும் அவருக்கும் நன்றியை கூறி ஏனையோருக்கும் நன்றியை கூறி என்று விடைபெறுகின்றேன். நன்றி.